உலகத்திலேயே ரொம்ப மதிப்பு மிக்க காஸ்ட்லியான ஒரு பொருளா பார்க்கப்படுறது தங்கம். ஆனா தங்கத்தை விட ரொம்ப காஸ்ட்லியான ஒரு பொருளை நிலக்கரி சுரங்கத்துல வேலை பார்த்த அங்க இருக்க தொழிலாளர்கள் இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆமாங்க, அமெரிக்கால அங்க இருக்க வடக்கு டகோட்டா நகரத்துல இருக்கக்கூடிய ஒரு நிலக்கரி சுரங்கத்துல அங்க வேலை பார்த்துட்டு இருந்த தொழிலாளர்கள்லாம் மில்லியன் வருஷம் பழமையான ஒரு புதையலையே கண்டுபிடிச்சு எடுத்திருக்காங்க. அப்படி அவங்க என்ன பொருளை தான் கண்டுபிடிச்சு எடுத்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, யானைகளை விடவும் ரொம்ப சக்தி வாய்ந்ததா பார்க்கப்படுற, அதுவும் பல்லாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி இந்த உயிரினம் வாழ்ந்தது அப்படின்னு சொல்லப்படுற மேமோத்தோட தந்தத்தை கண்டுபிடிச்சு எடுத்திருக்காங்க. கடந்த மே மாசம் நார்த் டகோட்டால இருக்கக்கூடிய பிஸ்மார்க் அப்படின்ற சிட்டில அங்க இருக்க ஃப்ரீடம் மைன் அப்படின்ற ஒரு நிலக்கரி சுரங்கத்துல இருந்து இந்த புதையலை கண்டுபிடிச்சு எடுத்திருக்காங்க. வழக்கம் போல இந்த நிலக்கரி சுரங்கத்துல வேலை பார்க்கிற தொழிலாளர்கள்லாம் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அப்போ திடீர்னு ஒரு பொருளை கண்டுபிடிச்சு எடுத்திருக்காங்க. இது என்னன்னு தெரியல அப்படின்ற காரணத்துக்காக புதைப்படிம ஆராய்ச்சியாளர்களை கூப்பிட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அங்க வந்த புதைப்படிம ஆராய்ச்சியாளர்கள்லாம் அடுத்த 12 நாளைக்கு அந்த இடத்த பயங்கரமா ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க. அதுல இருந்து இன்னும் அதிகமா ஒரு 20 எலும்புகளை கண்டுபிடிச்சு எடுத்திருக்காங்க. இதுல ரொம்பவே ஆச்சரியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க அந்த புதை படிமங்கள் எல்லாம் எடுத்துட்டு போய் ஒரு மாசம் கழிச்சு என்ன சொல்லிருக்காங்கன்னா, அந்த நிலக்கரி சுரங்கத்துல இருந்து எடுத்துட்டு போன அந்த புதை படிமம் முழுமையா கிடைச்சிருக்க மேமோத்தோட எலும்பு கூடுகள்ல ஒண்ணு அப்படின்னு சொல்லிருக்காங்க. அதே நேரத்துல அந்த நிலக்கரி சுரங்கத்துல அங்க வேலை பார்த்துட்டு இருந்த தொழிலாளர்கள் கண்டுபிடிச்சு எடுத்திருக்க அந்த புதை படிமம் ரொம்ப வயசான ஒரு மேமோத்தோட தந்தம் அப்படின்னு கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாம, அது சுரங்கத்துக்குள்ள அழிஞ்சு போன ஒரு ஆத்துக்கடியில புதைக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது 10,000 இருந்து 1,00,000 வருஷங்கள் வரைக்கும் ரொம்ப பழமையானது அப்படின்னு மதிப்பிடப்பட்டிருக்க இந்த 2 மீட்டர் நீளம் இருக்க மேமோத் தந்தத்தை அங்க வேலை பார்த்துட்டு இருந்த தொழிலாளி ஒருத்தர் மண்வெட்டியால மண்ணை குடைஞ்சிட்டு இருக்கப்ப கண்டுபிடிச்சு எடுத்திருக்காரு. அடுத்து ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நிலக்கரி சுரங்கத்துல நிறைய மெஷின்ஸ் எல்லாம் வச்சு வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த வகையில நிறைய கனரக உபகரணங்களை இவங்க பயன்படுத்தினாலும் மில்லியன் வருஷம் பழமையான இந்த மேமோத்தோட தந்தம் ரொம்ப நல்லா பாதுகாக்கப்பட்ட நிலைமையில இருந்ததை பார்த்து இந்த ஆராய்ச்சியாளர்களே பயங்கரமா ஆச்சரியப்பட்டு போயிருக்காங்க. அதே நேரத்துல இந்த தந்தம் மட்டும் இல்லாம 20க்கும் அதிகமான எலும்புகளும் இங்க கிடைச்சிருக்கு அப்படின்ற காரணத்தால இந்த வடக்கு டகோட்டால மேமோத்லாம் அதிக எண்ணிக்கையில வாழ்ந்திருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு. பொதுவாவே யானையோட தந்தம் ரொம்ப வலிமையானது அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆனா யானையை விட ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய, அதுவும் நம்ம ஹாலிவுட் படத்துல மட்டுமே பார்த்திருக்க இந்த மேமோத்தோட தந்தம் அதை விட பல மடங்கு வெயிட் ஆனது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த தந்தத்தோட வெயிட் கிட்டத்தட்ட 22.6 கிலோவுக்கும் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு நிலக்கரி சுரங்கத்துல இருந்து, அதுவும் மண்ணுக்கடியில இருந்து இவங்க எடுத்திருக்க இந்த ஒரு புதையல் தங்கத்தை விட ரொம்ப காஸ்ட்லியானது. ஆனா இது ரொம்ப காஸ்ட்லியா இருந்தாலும் இதுல ஹைலைட்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்படிப்பட்ட கண்டுபிடிப்ப அந்த சுரங்க நிறுவனம் கல்வித்துறைக்கு படிப்புக்காக நன்கொடையா கொடுத்திருக்காங்களாம்.